ராசியே இல்லன்னு ஒதுக்கப்பட்ட ஹீரோயின்கள், வந்த வேகத்திலேயே காணாம போன லட்சுமி மேனன். தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்த உலக சினிமாவிலேயே அழகும் திறமையும் இருந்தா போதும் சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதோட சேர்த்து அதிர்ஷ்டமும் ரொம்ப இருக்கணும் போல. அது இல்ல அப்படின்னா சில நடிகைகள் இன்னைக்கு வர போராடிட்டு தான் இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் ஒரு விஷயமா தெரியாம இருக்கலாம். ஆனா டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அது ரொம்ப முக்கியம். அப்படி அதிர்ஷ்டம் இல்லைன்னு தூக்கி போட்ட ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கங்கனா ரணாவத். தமிழ்ல 2 படங்கள் மட்டும்தான் இவங்க நடிச்சிருக்காங்க. பட் பாலிவுட்ல இவங்க எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சு ஒரு முன்னணி நடிகையாகவும் இருந்திருந்தாங்க. இவங்கள பத்தி எத்தனையோ சர்ச்சைகள் இதுவரை வெளிவந்திருக்கு. பட் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி இவங்க நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருந்தாங்க. பட் ரீசெண்டா இவங்க நடிச்சு வெளிவந்த தாக்கட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம் அவங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 85 கோடியில இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனா இந்த படம் வெறும் 3 கோடி கூட லாபத்தை எட்ட முடியாம மொத்தமா தோத்து போயிருக்கு. அதனாலேயே வெற்றிக்கு அதிர்ஷ்டமே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் கங்கனா ரணாவத்தை அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நித்யா மேனன். மலையாளத்துல ஏராளமான படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்க தமிழ் சினிமான்னு பார்க்கும்போது நிறைய முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பட் அதுல ஹீரோயின் கேரக்டரை தேடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பொதுவா இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரமுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம மக்கள் மத்தியில ரொம்பவே ஈஸியா கனெக்ட் ஆகும். இவங்க பண்ணக்கூடிய நிறைய கேரக்டர் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு திருச்சிற்றம்பலத்துல கூட அவங்க நடிச்ச சோபனா கேரக்டர் இன்னைக்கு வர நம்மளால மறக்க முடியாது. பட் இவங்க ஹீரோயினா பண்ணுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. திருச்சிற்றம்பலத்திலையும் நல்லா பாருங்க, அவங்க ஃப்ரெண்டாவே தான் டிராவல் பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோயினா சேர்ந்து அவங்கள நிறைய படத்துல உங்களால பார்த்திருக்கவே முடியாது. அதுக்கு ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப குண்டா இருக்காங்க. சோ எல்லா ஹீரோக்கள் கூடயும் எங்களால இவங்கள கமிட் பண்ண முடியல அப்படின்னு நித்யா மேனனை ஒதுக்கிக்கிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லட்சுமி மேனன். லட்சுமி மேனனை வந்த வேகத்திலேயே காணாம போன லட்சுமி அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமா விட்டு மொத்தமாவே ஒதுக்கி வச்சிட்டாங்க. தமிழ் சினிமாவில் அறிமுகமான கொஞ்ச நாள்லயே பல படங்கள் நடிச்சு கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க. அதோட பார்க்கறதுக்கு அழகாவும் ரொம்பவும் லட்சணமா இருப்பாங்க அப்படின்னு தான் தமிழ் சினிமாவில் லட்சுமி மேனன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் படம் நடிக்கும் போது அவங்க 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்லயே அவங்க கும்கி படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி விஷாலும் லட்சுமி மேனன் தான் லவ் பண்றாங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு கூட நிறைய தகவல்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா விஷால் அதை அபிஷியலா மறுத்துட்டாரு. ஆனா தமிழ் சினிமாவில் லட்சுமி மேனனோட ஆதிக்கம் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்றதா உண்மை. இப்போ அவங்க ரீசெண்டா சந்திரமுகி 2 படத்துல கூட நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு முக்கியமானதே இல்ல. படமும் மொத்தமா ஊத்திக்கிச்சா. சோ இப்போ லட்சுமி மேனனுக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா. ஹன்சிகாவோட இந்த டவுன்ஃபால நம்ம யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். கண்டிப்பா அடுத்த 10 வருஷத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோயினா ஹன்சிகா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் 2015லயே நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க காணாமவே போயிட்டாங்க. ஆரம்பத்துல இவங்க நடிச்ச எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அடுத்த குஷ்பு இவங்க தான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்களோட நடிப்பும் போக போக யாருக்குமே பிடிக்காம ஆயிடுச்சு. உடம்ப வேற குறைச்சிட்டாங்க. ஹன்சிகாவோட அழகே அந்த சப்பினஸ் தான். அதையே இவங்க இப்போ இழந்துட்டாங்க. சினிமாவில் எங்களோட மார்க்கெட் டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நல்ல வசதியான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி இப்போ செட்டில் ஆயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்பப்போ வந்து நடிக்கலாம் அப்படின்னு வந்தாலும் இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, சினிமா வட்டாரத்துல ஹன்சிகாவுக்கு ரொம்ப தலக்கணம் உண்டு. அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு நிறைய அலப்பறை பண்ணிருக்காங்கன்னு ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் சொல்றாங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்ருதிஹாசன். கமலோட மகளா சினிமாக்குள்ள அறிமுகமா இருந்தாலும் இவங்க ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான். இவங்களோட நடிப்பும் இவங்களோட வாய்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருந்தாலும் தமிழ் சினிமாவோட நிறைய முக்கியமான படத்துல இவங்க இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட நடிப்பு தமிழ் மக்களை கவர முடியல அப்படின்றதான் உண்மை. அதனாலேயே தமிழ்ல இவங்களுக்கு மார்க்கெட் இல்லாமலே போயிடுச்சு. சரி, கொஞ்ச நாள் தெலுங்கு பக்கம் இருப்போம் அப்படின்னு தெலுங்குல நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்க நடிச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடைக்காதுன்னு நமக்கே தெரியும். சோ தமிழ் சினிமாவுக்கு அப்பப்போ வந்துட்டு போலாம் ட்ரை பண்ணாலும் இங்க அவங்கள கூப்பிட்டு நடிக்க வைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. சோ இவங்க கிட்ட நிறைய திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்ல, ராசி இல்ல அப்படின்னு தான் இயக்குனர்கள் இவங்கள நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவுல கொஞ்ச நாளைக்கு டாப்ல இருந்துட்டு அப்புறமா காணாம போன ஹீரோயின்ஸ் யாரையாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.